வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் கோயில் பிரசாதம் திருப்பாகம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை நான் வறுத்துட்டு நல்லா சளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்க நெய்யெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே எடுத்துடலாம். சூப்பரான கோயில் பிரசாதம் திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.